வணக்கம். எம்ஜி கிச்சனின் இன்றைய சமையலில் அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நின்று டயர்ட் ஆகிட்டிங்களா? நல்லா சில்லுன்னு புத்துணர்ச்சியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வாங்க. ஜூஸ் போடுறதுக்கு பச்சை திராட்சை வாங்கி வச்சுருக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா திராட்சையை நல்லா கழுவிட்டு காம்புகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். திராட்சையில் நிறைய மருந்து தெளிப்பாங்க, அதனால் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் இந்த திராட்சையை சேர்த்துட்டு கூடவே ஒரு 10-15 புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு லெமன்லேருந்து பாதி அளவு மட்டும் எடுத்துகிட்டு விதைகளெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். லெமனை இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம விதைகள்லாம் வடிகட்டி எடுக்க முடியும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா உப்பு மட்டுமே போதும். அடுத்து 4-5 ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஜூஸ் அடிக்கடி குடிச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கலர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிக்கலாம். ஜூஸ் வடிகட்டியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாமே இதில் இறங்கிடும். இந்த திப்பி நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை திராட்சையை வச்சு ஹெல்தியான ஒரு ஜூஸ் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.